காஞ்சி காமாட்சி அம்மன் அடியார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். அன்னை காமாட்சியின் அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கப் பிரார்த்திக்கிறேன். காஞ்சி காமாட்சி அம்மன் ஒரு தெய்வீக தேடல். நகரேஷு காஞ்சி, நகரங்களில் சிறந்தது காஞ்சிபுரம் என்பார்கள். அத்தகு புண்ணிய பூமியில் முக்தி தரும் 7 நகரங்களில் ஒன்றாக திகழும் காஞ்சியின் நாயகி அன்னை காமாட்சி. உலகெங்கும் உள்ள சிவாலயங்களில் அம்பிகைக்கு தனிச்சந்நிதி இருக்கும். ஆனால் காஞ்சியில் உள்ள அனைத்து சிவபெருமான் கோவில்களுக்கும் ஒரே சக்தியாக விளங்குபவள் நம் காமாட்சி அன்னை மட்டுமே. அன்னை காமாட்சி இங்கே 4 திருக்கரங்களுடன் அமைதி தவழும் பத்மாசன கோலத்தில் வீற்றிருக்கிறாள். அன்னையின் முன் 2 கரங்களில் கரும்பு வில்லையும் மலர் அம்புகளையும் ஏந்தியிருக்கிறாள். இவை நம் மனதையும் ஐம்புலன்களையும் குறிக்கின்றன. பின் 2 கரங்களில் பாசம் மற்றும் அங்குசத்தை ஏந்தியிருக்கிறாள். இவை நம் அறியாமையை அகற்றி நம்மை நல்வழிப்படுத்த பயன்படுகின்றன. லலிதா சகஸ்ரநாமம் வர்ணிப்பது போலவே பரபிரம்ம ஸ்வரூபிணியாக அன்னை இங்கே காட்சி தருகிறாள். ஆரம்ப காலத்தில் அன்னை மிகவும் உக்ரஸ்வரூபிணியாக இருந்ததாக கூறப்படுகிறது. 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரர் இக்கோயிலுக்கு வருகை தந்து அன்னையின் உக்கிரத்தை தணித்து அவளை சௌமிய சாந்தமான ரூபமாக மாற்றினார். அன்னையின் கருவறைக்கு முன்பாக ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரம் இன்றும் மிக முக்கிய வழிபாட்டு பொருளாக உள்ளது. தந்திர சூடாமணியின்படி அன்னை தாட்சாயணியின் உடல் உறுப்புகள் விழுந்த 51 சக்தி பீடங்களில் காஞ்சிபுரம் அன்னையின் நாபி பகுதி விழுந்த மகா சக்தி பீடமாகும். இது உலகிற்கே சக்தியை வழங்கும் மையமாக திகழ்கிறது. புத்திர காமேஷ்டி யாகம். அயோத்தி மன்னன் தசரதர் குழந்தை வரம் வேண்டி இத்தலத்தில் யாகம் வளர்த்ததாக மார்க்கண்டேய புராணம் கூறுகிறது. பண்டாசுரவதம். தீய சக்தியான பண்டாசுரனை அழித்து உலகை காக்க அன்னை இங்கே ஆதிசக்தியாக உருவெடுத்தாள். திருக்கல்வனூர். அன்னையின் கருவறைக்கு அருகிலேயே 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கல்வனூர் விஷ்ணு சந்நிதியும் அமைந்துள்ளது ஒரு தனிச்சிறப்பு. ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் நடைபெறும் மாசி உற்சவம், தேர் திருவிழா மற்றும் தெப்ப உற்சவம் ஆகியவை மிகவும் பிரசித்தி பெற்றவை. நவராத்திரி, ஆடிப்பூரம், சங்கர ஜெயந்தி போன்ற நாட்களில் அன்னை விதவிதமான அலங்காரங்களில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இங்கு நடைபெறும் பூஜைகள் மனதிற்கு மிகுந்த அமைதியை தருபவை. அன்னை காமாட்சியின் கண்களை தீர்க்கமாக தரிசிப்பவர்களுக்கு அவளது கண்கள் சிமிட்டுவது போன்ற ஒரு உணர்வு ஏற்படும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். நம் கவலைகள் அனைத்தையும் போக்கி கேட்ட வரம் தரும் காஞ்சி காமாட்சியை மனதார நினைப்போம். சக்தி காஞ்சி காமாட்சி அம்மன் துணை. எங்களது பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள எங்களது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். தங்களின் ஆதரவுக்கு மிக்க நன்றி.